Hi friends, welcome to home cooking in Tamil. இன்னைக்கு நம்ம பரோட்டா தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வைக்கிற எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 5-6 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு. இதை தேங்காவோட சேர்த்து அரைச்சிக்கிறணும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, கல்பாசி கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை எடுத்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் சேர்த்துக்குருவோம். இது வீட்டில் செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கறி மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்னு, மல்லித்தூள் எப்படி செய்கிறதுன்னு தேவைன்னா போய் பார்த்துக்கங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்குருவோம். அரை கழுவி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பரோட்டா சால்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.